வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். எனது வாழ்க்கையில் 50 ஆண்டு காலம் நான் பொருள் துறையிலே கழித்தேன். பொருள் பெருக்கி அதனை செலவிட்டு அதன் மூலம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா என்று முயன்று பார்த்தேன். முடியவில்லை. அடுத்து நாம் ஏதேனும் அரசியலுக்கு உதவ முடியுமா என்று கட்டுரைகள் வாயிலாகவும் திட்டங்கள் வாயிலாகவும் உணர்த்தி வந்தபோது ஏதோ ஒரு சிறிய அளவு பலன்தான் காண முடிந்ததே தவிர அது நிலைக்கவில்லை. இறுதியாக ஆன்மீகத் துறையில் வந்த பிறகுதான் ஒரு உயிருக்கு உணர்வு ஊட்டினால் கூட அதிலே நிறைவு இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு இனிமையான வாழ்வு வாழ்வதற்கு அவர்களுக்கு ஊக்கம் அளித்தால் அதிலே ஒரு நிறைவு இருக்கிறது. இவ்வாறாக தனிமனிதன், குடும்பம், சமுதாயம், உலகம் என்ற முறையிலே தனி மனிதனிடத்திலே அமைதி வேண்டும், சமுதாயத்திலே அமைதி வேண்டும், உலகத்திலே அமைதி வேண்டும். அந்த அளவிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் உணர வேண்டும் என்றால் மனிதன் மனதை உணர வேண்டும். மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவை உணர வேண்டும். அறிவின் இருப்பிடமாக உள்ள உயிரை உணர வேண்டும். இதை உணர்வது ஒன்றும் சிரமமே இல்லை. உங்களுக்குள்ளாக நீங்களாக இருந்து கொண்டு அதை திருப்பி சிந்தனை செய்து அதை அறிந்து கொள்ளும்போது இந்த மனம் இந்த முனையில் மனமாக இருக்கிறது, மற்றொரு முனையில் எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கிறது என்பதை காணலாம். அது சுலபமே. அதற்கு ஒரு சிறு பயிற்சி தான் தேவை. அந்த பயிற்சியிலே ஆழ்ந்து சிந்தனை விளக்கம்தான் தேவை என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனுறு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் கொண்டிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவிஞர் வாலி எழுதிய பாடல். தனி ஒரு மனிதன் திரிந்து விட்டான் என்றால் சிறைச்சாலைகள் தேவையில்லை என்ற அடிப்படையில் இந்த பாடல் அமைந்துள்ளது உங்களுக்காக. தனியொரு மனிதன் திரிந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை, இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாருமில்லை. பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையில் தொடங்கவில்லை, பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை, வார்த்தையில் அடங்கவில்லை. தாய் மேலாணை, தமிழ் மேலாணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்போம், தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்போம். தாய் மேலாணை, தமிழ் மேலாணை, இருட்டினில் வாழும் இதயங்களை கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும்,
என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தாய் மேலாணை, தமிழ் மேலாணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்போம். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்போம். தாய் மேலாணை, தமிழ் மேலாணை. வாழ்க வளமுடன்.